இது வரைக்கும் கிருஷ்ணா பார்த்துருப்பீங்க, ஸ்ரீகாந்த் பார்த்துருப்பீங்க. முதல் முறையாக நம்ம சேனலில் சொல்கிறோம். வந்து இதில் சந்தேகப்பட்டு விசாரணைக்குள்ளாக்கப்பட இருக்கக்கூடிய நடிகர்களில் இடம்பெறார். ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா 7 பேர் இது வரைக்கும் விசாரணைக்குள்ளே இருக்காங்க. இன்னும் போயிட்டே இருக்கு லிஸ்ட்டு. பெரிய பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க. இந்த டபுள் டாக்குமெண்ட்டோட இந்த பீச் ஹவுஸில் வந்து எல்லாரும் அசம்பிள் ஆகிறானுங்க. டிஎம்கே விஐபிஸு, ஏடிஎம்கே விஐபிஸு எல்லாருமே அசம்பிள் ஆகிறானுங்க. எல்லா வேலையுமே இவங்க பண்ணுறாங்க. அதில் ஒன்று தான் கொக்கைன். நேற்று வந்து பிரசாத்தை வந்து கஸ்டடி எடுத்திருக்காங்க. யாருக்குமே தமிழ் பத்திரிகை உலகில், தமிழ் மீடியாவில் யாருக்குமே தெரியாது. எடுத்து பொழந்துருக்காங்க. பொழந்ததில் தான் இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ். சார் வணக்கம். சார் வணக்கம் பிரான் யோகேஷ் அவர்களே, வணக்கம் சார். நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி நிறைய தகவல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க சார். அதாவது இந்த போதைப்பொருள் பயன்படுத்தி 2 நடிகர்கள் மாட்டியிருக்காங்க ஏற்கனவே. ஸோ அதை தொடர்ந்து நிறைய பேர் மாட்டுவாங்க, அதற்கான அறிகுறிகள்லாம் தெரியுது, புலனாய்வு போயிட்டுருக்கு அப்படின்லாம் சொன்னீங்க. இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்ன சார் இந்த தகவலை பற்றி? அதாவது சர்பட்டா பரம்பரை படத்தில் ஒரு டைலாக் வரும். அதாவது அந்த ஹீரோ வந்து போய் ஒரு நடிகரோட சண்டை போடணும். அந்த நடிகரை பார்த்து ஒருத்தர் டைலாக் விடுவார். அவர் பேர் வந்து டேடி. டேடின்னா டைலாக் விடுவார்னா, சுலுகிச்சுன்னா போய் தென்னை மரக்குடி எண்ணெய் குடிச்சிட்டு வா அப்படின்னு ஒரு டைலாக் வரும் அந்த படத்தில். ஆக்சுவலாக டேடி வந்து தென்னை மரக்குடி எண்ணெயா கொக்கைன் குடிக்கிற ஆளாக இருந்திருக்காரு. அவர் வந்து குணச்சித்திர கேரக்டரில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர். அவர் மட்டும் இல்லை, நாய்சேகர் படத்தில் கேமராமேனாக ஒரு பையன் இருந்திருப்பான். அவன் பேர் விக்கின்னு சொல்கிறான். இதெல்லாம் போலீஸ் வட்டாரங்களில் தெரியும். விக்கி அவனும் இன்வால்வ்டு. 3வது வந்து இயக்குனர் ஷாமுன்னு சொல்கிறாங்க. அது எந்த ஷாமுன்னு தெரியல நமக்கு. போலீஸ் வட்டாரங்களில் இயக்குனர் ஷாம். இந்த 3 கேரக்டரும் வந்து விசாரணைக்குள்ளே வராங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரசாத் தான் மெயினான ஆள். பிரசாத்தும் அஜய் வாண்டையார் இவனுங்க எல்லாருமே வந்து ரொம்ப முக்கியமான ஆட்கள். அது இல்லாமல் அவங்களோட கெவின், அவங்களோட கிருஷ்ணா இப்படி வராங்க. இந்த லிஸ்ட்டில் தான் 2 நடிகைகள் வந்திருக்காங்க. இந்த 2 நடிகைகள் சம்பந்தமான தொடர்புகள் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து மச்சான் நடிகை, இன்னொன்று வந்து ஒல்லிப்பிச்சி நடிகை. நான் என் ஆசை முதலமைச்சர் ஆகணும்னு ஓப்பனாக ஒரு இன்டர்வியூவில் டிக்ளேர் பண்ண நடிகை. அவங்க 2. இப்போது ஒன்று நீங்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா 2 நடிகை 4 ஆச்சா. அதுக்கப்புறம் விக்கி 6, ஷாம் 7 பேர் இது வரைக்கும் இன்வால்வ்டு விசாரணைக்குள்ளே இருக்காங்க. இவங்க எல்லாருமே இருக்காங்க. சார் இவங்களுக்கும் அந்த மெடிக்கல் செக்அப் பண்ணுவாங்க தானே சார்? ஆமாம், இவங்களுக்கு மெடிக்கல் செக்அப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, இது எல்லாமே எலக்ட்ரானிக் டேட்டா தான். ஓகே. பிரசாத்தோட எலக்ட்ரானிக் டேட்டா, கெவினோட எலக்ட்ரானிக் டேட்டா, கிருஷ்ணாவோட எலக்ட்ரானிக் டேட்டா. பிரசாத் இந்த டீமுக்கோட சேரும்போது சப்ளையர் வந்து பிரதீப்னு ஒருத்தன் மாட்டுறான், ஜான்னு ஒருத்தன் கானா நாட்டை சார்ந்தவன் மாட்டுறான். அதுக்கப்புறம் லிங்க் எடுத்து போகும்போது கெவின்னு ஒருத்தன் மாட்டுறான். நேற்று சொல்கிறேன். இந்த கெவின் வந்து அவனுடைய ப்ரொஃபஷன், கெவினோட ப்ரொஃபஷன் பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதாவது கெவின் வந்து ஆழ்வார் திருநகரின்னு ஒரு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆழ்வார் திருநகரின்ற ஒரு பகுதியை சேர்ந்தவன். இவன் வந்து 3 பேர்கிட்டேருந்து பொருள் வாங்குகிறான். போதைப் பொருள் வந்து நேற்று அவங்ககிட்ட பிடிச்ச பொருள் எல்லாமே வந்து லிஸ்ட் பண்ணோம். அதில் வந்து ஜிப்லாக் கவர்னு ஒன்று 40 கிராம்னு போட்டோம். அது போலீஸோட சீசர் மகஜரில் இருக்கக்கூடிய ஜிப்லாக் கவர்ன்றது. அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்னாங்க ஜிப்லாக் கவர்னால் அது ஒரு கவரு அப்படின்னு. அது நமக்கு தெரியாது. 40 கிராம் வச்சுருந்தா ஜிப்லாக் கவர்னு அது ஒருவேளை போதைப் பொருளோட கோட் நேமாக இருக்கலான்றதுனால தான் நம்ம அதை சொன்னோம். எல்லா ஊடகங்கள்லையும் ஜிப்லாக் கவர்னு தான் வந்துச்சு.
40 கிராம் அப்படின்னு தான் எல்லாருமே போட்டாங்க. அது போலீஸோட லிஸ்ட்டில் இருக்குது. இந்த கெவினுக்கு வந்து சப்ளை பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்னேஷ், லிங்கேஷ், அப்புறம் பிபாஸ். 3 பேர். விக்னேஷ், லிங்கேஷ், பிபாஸ். இவங்ககிட்டேருந்து தான் கஞ்சா வாங்குகிறான், போதைப் பொருட்களையும் இவன் வாங்குகிறான். இவன் வந்து இவனுடைய பை ப்ரொஃபஷன் வந்து இவன் ஒரு பிம்பு. பிம்புனா பலான WMA பார்ட்டி இவன். இவன் வந்து ஈசி WMA பார்ட்டின்னும் பொழுது அந்த சப்ளை அண்ட் சர்வீஸில் இவன் இருக்கிறான். சப்ளை அண்ட் சர்வீஸில் இருக்கும்போது சினிமா வட்டாரத்துக்குள்ளே இவன் வந்து ஈஸியாக நுழைஞ்சு போக முடியும். இவன் வந்து கடந்த 8 வருஷமாக அந்த தொழிலை பண்ணுறான். இங்கே சென்னையில் விருகம்பாக்கத்தில் அவனோட வீடு இருக்கு. அவன் வந்து பேசிக் வந்து ஆழ்வார் திருநெல்வேலி. அவன் வந்து இதில் என்னன்னா இவன் வந்து இப்போ இவங்க எல்லாருமே வந்து ஒரு சவுத்து ரவுடியோட தான் அவங்க சுற்றுவாங்க. சுனாமி சேதுபதி ஒரு ரவுடி. அந்த ரவுடியோட தான் இந்த அஜய் வாண்டையார் எல்லாருமே. அஜய் வாண்டையார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டபுள் டாக்குமெண்ட் போடுறது தான். ஈசிஆரில் நிறைய பேர் ஃப்ளாட் வாங்கிட்டு போட்டிருப்பாங்க. அந்த ஃப்ளாட்டை வந்து அவங்க திரும்பி கூட வந்து பார்க்க மாட்டாங்க. ஃபாரினில் இருப்பாங்க, அங்கே இருப்பாங்க, இங்கே இருப்பாங்க ஈசிஆரில். அந்த ஃப்ளாட்டை வந்து இவங்க போயிட்டு புரோக்கர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு டபுள் டாக்குமெண்ட் போட்டு விற்கிறது தான் இவங்க தொழிலே. சவுத்துலேருந்து வரும்போது ஒன்றுமே இல்லாமல் வந்த இவர் அங்கே ஒரு ஜிம் இருக்குது, பேசிக்னு ஒரு ஜிம்மு. அந்த ஜிம்முக்குள்ளே தான் இவங்க எல்லாருமே சங்கமம் ஆகக்கூடிய இடம். அந்த இடம் மீட்டிங் ஸ்பாட் தான். அங்கே பெரிய பெரிய விஐபி எல்லோரும் வருவாங்க அந்த ஜிம்முக்கு. அந்த ஜிம்மு வந்து நம்ம ஒரு ஆனுவல் ஃபீஸே 35,000 ரூபாய் அந்த ஜிம்முக்கு. அங்கே வந்து இப்போது பார்த்திங்கன்னா இவர் இருக்கார், நம்ம அஜய் வாண்டையா இருக்கார். அஜய் வாண்டையாருக்கு 3 ஐடி கார்டு இருக்குது. ஓட்டர் ஐடியே 3 ஐடி கார்டு அவர் வச்சுருக்காரு. ஆதார் கார்டே 3 ஐடி கார்டு வச்சுருக்காரு அவர். அதெல்லாம் போலீஸ் எடுத்துட்டாங்க. இந்த டபுள் டாக்குமெண்ட் போடுற பையன் பேர் வந்து சந்திரகாந்த்னு. அவனையும் போலீஸ் செக்யூர் பண்ணியிருக்காங்க இப்போது. ஸோ இது மாதிரி எல்லாமே இருக்காங்க. தூண்டில் ராஜான்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டு, அங்கே வந்து இந்த சுனாமி சேதுபதினு ஒரு ரவுடி, இவங்களை எல்லாரையும் வச்சு இந்த கெவனுக்கும் வந்து சவுத்தில் இருக்கக்கூடிய ரவுடிசத்தோட தொடர்பு இவனுக்கு வருது. இவன் போதைப் பொருட்களை வந்து சவுத்து ரவுடிகளுக்கும் சப்ளை பண்ணியிருக்கான். இவனுங்க எல்லாமே ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஏற்படுத்தி இது பண்ணுறது தான். பறந்து விரிஞ்சு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட விரிவு பார்த்தீங்கன்னா வந்துடுவீங்க. மொத்தம் 500 பீச் ஹவுஸ் இருக்குது ஈசிஆரில். பனையூரில் ஆரம்பித்து மகாபலிபுரம் வரைக்கும் 500 பீச் ஹவுஸ் இருக்குது. 500 பீச் ஹவுஸ்லேயும் ரேவ் பார்ட்டி தான், இந்த போதை பார்ட்டி தான். ஒவ்வொரு பீச் ஹவுஸுக்கும் மாமூல் மட்டுமே 5,000 ரூபா கொடுத்துடணும் ரெகுலராக. போலீஸ் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டாங்க. 5,000 ரூபா கொடுத்துடணும். அங்கே நடக்கிறது எல்லாமே இந்த மாதிரி போதைப் பொருள் பார்ட்டி தான். அப்போது நீங்கள் 500 வீடு இருக்குது, 500 வீட்டுக்குள்ளேயும் இதுதான் நடக்குது. அப்படின்றது தான் இந்த போதைப் பொருள் சாம்ராஜ்யத்தோட பெருசு. இதில் தான் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த டபுள் டாக்குமெண்ட் போட்டுக்கின்னு சவுத் ரவுடிஸை வச்சுக்கின்னு தூண்டில் ராஜாவோட ரெஸ்டாரண்ட்டில் தான் சவுத் ரவுடிஸும் வரும். இந்த ரவுடிசத்தோடு சேர்ந்து இவங்க ஆப்ரேட் ஆகும்போது இவங்களுக்கு போலீஸ் சப்போர்ட்டும் வருது. ஒரு கேரக்டர் நீங்கள் நொந்துருவீங்க. அந்த கேரக்டர் பேர் வந்து சைபர் சந்தோஷ். ஒரு கேரக்டர். அதாவது இதில் இந்த ரவுடிசத்தில் இந்த ஒரு பாரில் தகராறாகுது. நுங்கம்பாக்கத்தில் ஒரு பாரில் தகராறு அரெஸ்ட் பண்ணாங்க. ஆமாம், செல்வ பாரதின்னு ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பையன் எங்கே இருக்கான் அப்படின்னா ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண போகிறான். அப்போ தேடுறாங்க இவனுங்க, அடிச்சிட்டானுங்க, தகராறு ஆகிடுச்சு, இவன் எங்கே போகிறான்னு தேடுறானுங்க. ராயப்பேட்டாவில் இருக்கான்னு தெரிய வருது. உடனே அவனுக்கு ஃபோன் போகுது, ராயப்பேட்டாவில் இருக்கியா நீ அப்படின்னா. உடனே அவங்கேருந்து புறப்பட்டு நேராக கத்திப்பாரா பக்கத்துக்கு போகிறான், கிண்டி. உடனே இங்கேருந்து ஃபோன் போகுது, ஏய் நீ கத்திப்பாராவில் இருக்கியா. அவ்வளோவுக்கு ட்ராக் பண்ணுறாங்க. அவ்வளோவையும் ட்ராக் பண்ணி கொடுக்கறது இந்த சைபர் சந்தோஷ். இவன் வந்து இவன் ஒய்ஃப் வந்து வக்கீல்,
இவன் ஜஸ்ட் டயர்லேயே விளம்பரம் பண்ணியிருக்கான். என்னன்னா ட்ராக் பண்ணி தரோன்னு. டவர் லொக்கேஷன் உங்களுக்கு வேணுமா, யாரோட டவர், இப்போ புருஷனோட டவர் லொக்கேஷன் பொண்டாட்டிக்கு வேணும், பொண்டாட்டியோட டவர் லொக்கேஷன் புருஷனுக்கு வேணும், கள்ளக்காதலனோட டவர் லொக்கேஷன் கள்ளக்காதலிக்கு வேணும். எவன் எங்கே போகிறான் அந்த டவர் லொக்கேஷனை வந்து நீங்கள் எங்ககிட்ட கேட்டிங்கன்னா நாங்கள் கண்டுபிடிச்சி தருவோம். இதுக்காகவே 2 போலீஸ்காரன் கோவையில் வந்து மணித்துறைன்னு ஒரு போலீஸ்காரன், கோயம்புத்தூர்காரன், அவன் பள்ளிக்கரணையில் புஷ்பராஜ். ஓகே. இவங்களுக்கு ஒரு டவர் லொக்கேஷன் அவங்க எடுத்து கொடுத்தாங்கன்னா 1500 ரூபாய். யாருக்கு? போலீஸ்காரங்களுக்கு. போலீஸ்காரங்களுக்கு சைபர் சந்தோஷ் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு, செல்வபாரதியை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, போயிடுறாங்க, வந்துடுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப டெக்னிக்கலாக பெரிய இப்போது இவங்க போகிற அந்த ஜிம் இருக்கு இல்லையா பேசிக்குன்னு, அங்கே வந்து ஃபுல்லாக விவிஐபிங்க தான். நீங்கள் எதிர்பார்க்காத விவிஐபி எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. ஈசிஆர் ஃபுல்லாக விவிஐபி குடியிருக்கிற பகுதி இல்லையா, அங்கே வந்து எல்லாரும் திமுகவில் இருக்க பெரிய விஐபிங்க எல்லாமே இந்த ஜிம்முக்கு வராங்க. இதுதான் மீட்டிங் பாயிண்ட் இவங்களுக்கு, ரைட்டா. அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த பீச் ஹோம் வச்சுருக்காங்க இல்லையா, அங்கே தான் பார்ட்டிஸ், அதை வச்சு தான் இவங்க வந்து எல்லாரையுமே கரெக்ட் பண்ணுறது. டபுள் டாக்குமெண்ட் போடுறதும் அங்கே தான், ஈசிஆரில் தான். இப்போது ஈசிஆர் தான் வந்து இந்த அஜய் வந்து வாண்டையாருன்றதே பொய்ன்றாங்க. அவன் பேர் வந்து அஜய் ரோஹன் சொல்கிறாங்க. அஜய் ரோஹன். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போது இந்த சந்திரகாந்தை சொல்கிறாங்க, சாதாரண ஷேர் ஆட்டோவில் வந்து இறங்கணும் நான் அந்த ஏரியாவுக்கு, இன்றைக்கி வந்து 15 லட்ச ரூபா காரு, 20 லட்ச ரூபா காரு, அது இதுன்னு வச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த அஜய் வாண்டையார் மட்டும் தன்னோட சொத்தை இங்கே வச்சிட்டல. இவன் வந்து இந்த டிஃபெண்டர்னு சொல்லிட்டு கருணாஸோட படையில் இருந்துட்டு பஞ்சாயத்து ஒன்றும் இல்லை, டபுள் டாக்குமெண்ட்டு தான். ஓகே. உங்கள் சொத்தை நான் டபுள் டாக்குமெண்ட் போட்டுட்டு உங்ககிட்ட பேசுறது. உங்கள் சொத்து காலியாக இருக்குதுன்னா அங்கே ஒரு நர்சரி பள்ளியை வந்து தொடங்க வைக்கிறது. நர்சரி பள்ளியை அவ்வளோ சீக்கிரம் காலி பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெகோசியேஷன் எங்கிட்ட வருவீங்க. ஓகே. நீங்கள் எங்கேயோ ஃபாரினில் இருப்பீங்க, சொத்து நம்மளது இங்கே இருக்குன்னு 4 கல் பதிச்சுட்டு நீங்கள் பாட்டுன்னு ஃபாரினில் இருப்பீங்க. அது வந்து ஒரு பீச் சைட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். அதை வந்து இவனுங்க விற்கிறது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக இவனுங்க டபுள் டாக்குமெண்ட் பண்ணது வந்து முட்டுக்காடு பக்கத்தில் ஒரு 5.5 ஏக்கர் 100 கிரவுண்டு டபுள் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டபுள் டாக்குமெண்ட்டோட இந்த பீச் ஹவுஸில் வந்து எல்லாரும் அசம்பிள் ஆகிறானுங்க. டிஎம்கே விஐபிஸு, ஏடிஎம்கே விஐபிஸு எல்லாருமே அசம்பிள் ஆகிறானுங்க. எல்லா வேலையுமே இவங்க பண்ணுறாங்க. அதில் ஒன்று தான் கொக்கைன். அதை வந்து ஒரு நெட்வொர்க்கிங்காக பண்ணுறாங்க அந்த சினி ஃபீல்டுக்கு கொக்கைன். இப்போ கெவின் வந்து பிம்பு. ஓகே. WMA அவன் WMA என்னோன்னா அவனால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுது. ஆக்சஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த விஷயங்கள் எல்லாமே டோட்டலாக போலீஸோட விசாரணையில் வருது. அங்கேருந்து வாங்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வச்சு விற்பாரா? ஆமாம், கெவின் வந்து அது மாதிரி. இப்போ நீங்கள் வந்து மெயின் சப்ளையர்கிட்ட வந்து 1 கிராம் கொக்கைன் வந்து 7000 ரூபாய். நீங்கள் விற்கும்போது 14,000 ரூபாய். டபுளா? அப்படியே டபுள். ஸோ நல்ல ப்ராஃபிட். அப்படி இது பிரசாத்தோட முக்கியமான தொழில் இதுதான். ஒரு ஹோட்டல் ஒன்று சொல்கிறாங்க இங்கே மவுண்ட் ரோடில். ஓகே. அந்த பேரை நம்ம சொல்ல விரும்பல. அந்த ஹோட்டலில் வந்து கீழே பாரு, மேலே வந்து தங்குற ரூமு வித் பால்கனி, கீழே தண்ணி அடிக்கிறது, மேலே போய் கொக்கைன் யூஸ் பண்ணுறது, அப்படியே கீழே இறங்கி வர்றது. எல்லா விவிஐபியும் அங்கே அசம்பிள் ஆகும். ரைட்டா? அப்படி ஒரு ஹோட்டல் ஒன்று வந்து மவுண்ட் ரோடு ப்ரிமிசஸ்குள்ளேயே இருக்குது ஒரு ஹோட்டல் வித் பால்கனியோட. இதை வந்து இப்போது சென்னை நகர போலீஸ் வந்து பிடிச்சது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை. இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது தொடர்ச்சியாக தீவிரவாதம் நடக்குது அப்படின்னா அது தீவிரவாதம் ரைட்டா? இல்லை. மாட்டும்போது தானே தீவிரவாதம். ஒரு அட்டாக் வரும்போது தானே, பெயல்கா மாதிரி ஒரு அட்டாக் வரும்போது தானே தீவிரவாதம். பிறகு அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தணும். அந்த மாதிரி இப்போ வந்து இந்த பாரில் நடந்த தகராறை பிரசாத்தை வச்சு ப்ரூவ் பண்ணும்போது தான் இவ்வளோ பேர் மாட்டுறாங்க.
இன்னும் போயிட்டே இருக்கு லிஸ்ட்டு. பெரிய பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க. ஸோ இது ரவுடிசம், டபுள் டாக்குமெண்ட்டு, கொக்கைனு, போதை, இதோட லெங்க்த்து விடுங்க. டபுள் டாக்குமெண்ட் போகிறதோட லெங்க்த்து பார்த்திங்கன்னா 400 கிரவுண்டு 5.5 ஏக்கர் முட்டுக்காடில் அப்படின்னா எவ்வளோ இருக்கும்? எத்தனை 100 கோடிக்கு இவனுங்க டபுள் டாக்குமெண்ட் போட்டிருப்பானுங்க, விளையாடி இருப்பானுங்க. 500 பண்ணை வீடு இருக்குது. இவனுங்க அந்த சாட்டர்டே சண்டே வீக்கெண்டு பாரெல்லாம் அங்கே தான். அங்கே எல்லாமே இங்கே போதை தான் நடக்குது. கம்ப்ளீட்டாக கொக்கைன் தான் ஆப்ரேட் ஆகுது. ஸோ வீடே பாராக மாறிடும் சாட்டர்டே சண்டேஸ். அவ்வளோதான், பார் தான். அதுக்குள்ளே நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணுறானுங்க இவனுங்க அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஒரு நம்ம கிரெடிட் கார்டு மாதிரி இருக்கும், அதில் அப்படி தடவிட்ட உடனே அப்படி எடுத்து உறிஞ்சுவாங்க, 4 கோடு போடுவானுங்க. இதெல்லாம் நம்ம படத்துலலாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி தான் இவனுக்கு யூஸ் பண்ணுறானுங்க. ஸோ அந்த கொக்கைன் யூசேஜ்ன்றது வந்து ரொம்ப மோசமான யூசேஜ். இவங்கிட்ட மட்டும் கெவின்கிட்ட மட்டும் 10 பொருளை பிடிச்சிருக்காங்க. நம்ம சொன்ன அந்த ஜிப்லாக் உட்பட நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்கிட்ட பிடிச்சது பொருட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொக்கைனு, எம்பி, எம்டிஎம்ஏ, ஓஜி கஞ்சா, சாதாரண கஞ்சா, ஓசி பெப்பர், இந்த பொருட்கள் மட்டுமே ஒரு 9 பொருள் பிடிச்சிருக்காங்க. அது கூட சொல்கிறாங்க சார், ஏதோ ஓசி பேப்பர்னு சொல்கிறாங்க. அதை வச்சு தான் அது ஓசி பெப்பர் இல்லை, அது பேப்பர்னு சொல்கிறாங்க சார். பெப்பர்னா சொன்னானுங்க. ஓகே, பேப்பர்லாம் வரல நம்மக்கிட்ட, ஓசி பெப்பர் தான் வருது. அது நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள். ஜிப்லாக் வந்து தப்பாக இருக்கலாம், ஒருவேளை தப்பாக இருக்கலாம். அந்த ஜிப்லாக் கவருக்குள்ளே போதை மருந்து வச்சுருந்தானே என்ன பண்ணியிருப்பீங்க? 40 கிராம்னு போடுறான் அவன். ரைட்டாக வெயிங் மிஷினு இதெல்லாமே இருக்குது. ஒரு செல்லு 45,200 ரூபா, இதெல்லாமே இருக்குது. கேஷு, லேப்டாப்பு எல்லாமே இருக்குது. பயன்படுத்துறது எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் போயிட்டு இருக்கல சார் இப்போ விசாரணை பயங்கர தீவிரம். சினிமா துறை நேற்று வந்து பிரசாத்தை வந்து கஸ்டடி எடுத்திருக்காங்க. யாருக்குமே தமிழ் பத்திரிகை உலகில் தமிழ் மீடியாவில் யாருக்குமே தெரியாது. நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக கஸ்டடி எடுத்திருக்காங்க, எடுத்து பொழந்துருக்காங்க. பொழந்ததில் தான் இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ நம்ம கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு நாள் பிரசாத் எடுத்து பொழந்தப்போ கிடைக்கிற இன்ஃபர்மேஷன். அடுத்தது இப்போ கெவின் எடுக்க போகிறாங்க. ஸோ இன்னும் நிறைய தகவல்கள் வரும். ஏன்னா கெவின் தான் முழுக்க சினிமாவோட லிங்க்ல இருக்கவன், WME அவன். அதுக்கப்புறம் இவன் நம்ம கிருஷ்ணா, அவனை கஸ்டடியில் எடுப்பாங்க. அது இல்லாமல் அஜய் வாண்டியார் எடுப்பாங்க. அஜய் வாண்டியார் எடுக்கும்போது அந்த முட்டுக்காடு லேண்டு, அந்த லேண்டு, இந்த லேண்டு, டபுள் டாக்குமெண்ட் மேட்டர் எல்லாமே வரும். ரைட்டாக தூண்டில் ராஜாவை ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ தான் வந்து தூண்டில் ராஜா கிட்ட தான் வந்து சுனாமி சேதுபதியிலேருந்து, இந்த சுனாமி சேதுபதி வந்து இவருக்கு பெரிய ரவுடி அந்த ஏரியாவில். இவர் தான் வந்து இறங்கி எல்லாரையும் மிரட்டுவார். இல்லை சில பத்திரிகையாளர்களும் வராங்க, அவங்க பேர்லாம் நம்ம இப்போ சொல்லலை. வரும், பத்திரிகை துறையும் இதில் சம்மந்தப்படுது. பத்திரிகை துறையும் வருது இதுக்குள்ளே. அவங்க பேரெல்லாம் இப்போ வரல, ஆனால் சம்மந்தப்பட்ட நேரம் வரும்பொழுது அவங்கெல்லாம் எப்படி இதில் அஜய் வாண்டியார் கூடவே இருந்திருக்காங்க, அவங்கெல்லாம் பார்ட்னராகவே இருந்திருக்காங்க. அவங்க பேரெல்லாம் வந்து நம்ம கரெக்டான ஆதாரங்கள், கரெக்டான விசாரணையில், கரெக்டான நேரத்தில் அந்த பேர்களையும் விட மாட்டோம். கண்டிப்பாக நம்ம வெளியில் சொல்லுவோம். சாகு மொத்தம் இது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக போகுது. இந்த ஃபுல் இன்ஃபர்மேஷனும் நமக்கு மட்டுமே கிடைத்த ஒரு எக்ஸ்க்ளூசிவான இன்ஃபர்மேஷன்ஸ். இதற்கிடையே போதைப்பொருள் வியாபாரி பிரதீப்பிற்கும் பாஜக மாநில நிர்வாகி வினோஜ் பி செல்வத்திற்கும் தொடர்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தியதில் இருவரும் கல்லூரி கால நண்பர்கள் என்பதும், நைட் பார்ட்டியில் ஒன்றாக கலந்து கொண்டு கும்மாளம் போட்டதும், மது உள்ளிட்ட போதைப் பொருட்கள் அருந்தியதும் தெரிய வந்துள்ளது. ஆனால் கொக்கைன் மற்றும் உயரக கஞ்சா பயன்படுத்தினாரா என்பது தெரியாததால் பிரதீப்பை காவலில் எடுத்து விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டுள்ளனர். பிரதீப் வாய் திறந்தால் வினோஜ் சிக்கலில் மாட்டுவது உறுதி என்கிறார்கள். ஆனால் வினோஜ் போதைப் பொருட்கள் பயன்படுத்தவில்லை, பிரதீப் போதைப் பொருள் விற்பனைக்கும் தனக்கும் சம்பந்தமில்லை என்று மறுத்திருக்கிறார். ஆனால் போலீசாரின் விசாரணையில் மட்டுமே உண்மை வெளிவரும் என்கின்றனர் தனிப்படை போலீசார். ரொம்ப நன்றி சார், இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து புலனாய்வு பண்ணி இந்த தகவல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்தமைக்கு மிக்க நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.